திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் மீது நடவடிக்கை தேவை என அமைச்சர் வன்னியரசு தெரிவித்திருக்கிறார். சட்டமன்றத்திற்குள் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் மீது சட்டப்பேரவைத் தலைவர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் என்றும் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் மீது நடவடிக்கை தேவை என தெரிவித்திருக்கிறார். எலும்புகள் எல்லோருக்கும் உண்டு என்பதை தான் நினைவுபடுத்த விரும்புகிறோம் என அமைச்சர் வன்னியரசு தெரிவித்திருக்கிறார். திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் மீது நடவடிக்கை தேவை என சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தெரிவித்திருக்கிறார். தோல்வியின் விரக்தியில் இவ்வாறு அநாகரிகமாக செயல்பட்டு வருகின்றனர். இத்தகைய போக்கு கடும் கண்டனத்திற்குரியது என அமைச்சர் வன்னியரசு தெரிவித்திருக்கிறார். இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டதற்கு தற்பொழுது அவர் மீது நடவடிக்கை தேவை என அமைச்சர் வன்னியரசு தெரிவித்திருக்கிறார். வேறு என்னென்ன தெரிவித்திருக்கிறார்? வணக்கம். விளாத்திக்குளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும் பொழுது தமிழக முதலமைச்சர் குறித்து பல்வேறு அவதூறு கருத்துக்களை அவர் தெரிவித்திருந்தார். இதன் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் காவல்துறையில் புகார் அளித்ததை அடுத்து தற்பொழுது விளாத்திக்குளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய கைதுக்கு திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின், அதே போல கனிமொழி போன்றவர்களெல்லாம் தங்களுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அமைச்சர் வன்னியரசு ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அந்த பதிவாக இருக்கிறது. சட்டமன்றத்திற்குள் வைத்து தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் எலும்புகளை உடைப்பேன் என்று வன்முறையை தூண்டும் வகையில் விளாத்திக்குளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் பேசியுள்ளார். ஏற்கனவே மேனாள் அமைச்சரும் திருச்செந்தூர் திமுக சட்டமன்ற உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் குறித்து அவதூறாகவும் ஆபாசமாகவும் பேசுவதை வாடிக்கையாக வைத்துள்ளார். இவர்கள் மட்டுமல்ல, பலரும் மிக மோசமான தாக்குதலை தொடுத்து வருகின்றனர். மக்களுக்காக சேவையாற்றும் தளமாக அரசியல் களத்தை பார்க்காமல் ஆட்சி அதிகாரத்தை தனிநபர் வளர்ச்சிக்கான வாய்ப்பாக கருதி வந்தால் தோல்வியின் விரக்தியில் இவ்வாறு அநாகரிகமாக செயல்பட்டு வருகின்றனர். இத்தகைய போக்கு கடும் கண்டனத்திற்குரியது. சட்டமன்றத்துக்குள் முதலமைச்சருக்கு எதிராக வன்முறையில் ஈடுபடுவோம் என்று திரு மார்க்கண்டேயன் பேசியுள்ள நிலையில் அவர் மீது சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். எலும்புகள் எல்லோருக்கும் உண்டு என்பதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் என்று காட்டமான பதிவை அவர் வெளியிட்டிருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.